மேகதாட்டு அணை தொடர்பாக கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் அம்மாநிலத்துக்கு செல்கிறார் என தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் இன்று வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கர்நாடக அரசு மேகதாட்டுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. காவிரி நமது உரிமை, அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆரம்பத்திலிருந்தே இதுதான் எங்களது நிலைப்பாடு. கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3 தேதி மேகதாட்டு அணை தொடர்பாக நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் கலந்து கொண்டு அம்மாநில முதல்வர் டி.கே. சிவகுமாரிடம் பேசவுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்தடுத்து பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை 12 மணிக்கு பின்னர் மீண்டும் கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மை காலமாகவே மருத்துவக் கழிவுகள் திறந்த வெளிகளில் கொட்டப்படுதல், மருத்துவமனைகளிலேயே கழிவுகள் தேங்கி கிடத்தல், உரிய நேரத்தில் உரிய முறையில் அகற்றப்படாமல் இருத்தல் என அடுத்தடுத்து வெளியாகும் புகார்கள் தமிழகத்தின் பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர் மற்றும் காற்றின் தரத்தை பாதிக்கும் அபாயகரமான சூழலை உருவாக்கியுள்ளது. மாவட்டந்தோறும் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைகளை அமைப்பதோடு அவற்றின் செயல்பாடுகளை தனி குழுக்களை அமைத்து கண்காணித்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டி.டி. தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு ஆசிய போர் காரணமாக 26,000 சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோஹோல் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் கூறியிருப்பதாவது: கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா, ஈரான் இடையே போர் முடிந்தது. இதையடுத்து மேற்கு ஆசிய வான்பகுதியில் விமானங்கள் பறக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதனால் ஜூலை 20ஆம் தேதி வரையில் இந்திய விமான நிறுவனங்கள் சுமார் 26,000 சர்வதேச விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. மேலும் பல விமானங்கள் மாற்று வழிகளில் திருப்பி விடப்பட்டும் தாமதமாகவும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வால் விமான எரிபொருள் விலையும் உயர்ந்தது. இதுபோன்ற நெருக்கடியால் விமான நிறுவனங்களுக்கு கணிசமான வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் சேவைகளை தொடரத் தேவையான நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் எடுத்து வருகின்றன. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.